உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜி அருணா. திஸ் இஸ் ஆட்டோகிராஃப். காதல் பல கோணங்கள்ல நீங்க உங்க படத்துல சொல்லியிருக்கீங்க. காதல்னா என்ன வசந்தோட லைஃப்ல? காதல்ங்கிறது நான் அன்புன்னு நினைக்கிறேன். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியமாக நான் நினைக்கிறது என்னென்னா, அது கண்டிஷன்ஸே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஏணி ரொம்ப இருக்கேன்னு ஒரு படம் எடுத்தேன் ஷாம் ஸ்னேகாவோட. அதில் நான் சொல்லியிருந்த தீம் தான் நான் காதலை பற்றி நினைக்கிற விஷயம். ரொம்ப முக்கியமாக அந்த படத்தை நான் அந்த விஷயத்துக்காக தான் எடுத்தேன். அதாவது என்னென்னா, ஷாம் ஸ்னேகாவை லவ் பண்ணுவார், ஸ்னேகா ஷாமை லவ் பண்ண மாட்டாங்க, ஒன் சைட் லவ். இதே மாதிரி ஷாமை ஜெயாரேகா லவ் பண்ணுவாங்க, அவங்க ஷாம் லவ் பண்ண மாட்டார், அவங்களுக்கு அது ஒன் சைட் லவ். ராஜீவ் கிருஷ்ணா ஸ்னேகாவை லவ் பண்ணுவார், ஸ்னேகா அவங்கள லவ் பண்ண மாட்டாங்க, ராஜீவ் கிருஷ்ணாவுக்கு அது ஒன் சைட் லவ். ஸோ இப்போ 3 ஒன் சைட் லவ் இருக்கா? 3 ஒன் சைட் லவ்வும் அவங்கவுங்க என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லியிருந்தேன். அதாவது ஜெயாரே என்ன பண்ணுவாங்க, இவர் லவ் பண்ணலன்னொன்னே இவரை அழிக்க ட்ரை பண்ணுவாங்க ஷாமை. அது ரொம்ப தப்பு. நீ என்னை காதலிக்கிறேன்னா நான் உன்னை அழிக்கிறேங்கிறது அதானே தினமும் பார்க்குறோம் பேப்பரில். எவ்வளோ பெரிய தப்பு இல்லை. இன்னொன்னும் தப்பு. ராஜீவ் கிருஷ்ணா எப்படி தப்புன்னா, நீ என்னை காதலிக்கல நான் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு பண்ணிக்குவார். அதுவும் தப்பு. நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ கிடைக்கலன்னா நான் தற்கொலை பண்ணிப்பேன்னா பயங்கர தப்புன்னு நான் நினைக்கிறேன். எல்லாருக்குமே நினைக்கிறேன், எல்லா ரிலேஷன்ஷிப்லேயுமே நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் என்னை லவ் பண்ணலன்னா உங்களை அழிக்கிறேன்னா மகா தப்பு. அது அதையும் பண்ணவே கூடாது. சரி, ஷியாம் என்ன பண்ணாரு? அவர் தான் கரெக்ட். அவர் என்ன பண்ணாருன்னா, நீ லவ் பண்ணாத, நீ லவ் பண்ணலங்கிறதுக்காக நான் உடனே மாத்திக்கிட்டா நம்ம என்ன பிசினஸா பண்றோம்? இல்லையே, நான் லவ் பண்றேன், அன்கண்டிஷனலா இருக்கணும். நீ லவ் பண்றியோ இல்லையோ, ஐ வில் கண்டினியூ டு லவ் அப்படின்னு ஷியாம் சொல்வார், நினைப்பார். அதுதான் அந்த கேரக்டர். சரி, நான் வாழ்க்கையில என்ன நினைக்கிறேன்னா, நீங்க எதையும் எதிர்பார்க்காம லவ் பண்ணுங்க. ரொம்ப கஷ்டம், ஆனா எதிர்பார்க்காம லவ் பண்ணுங்க. அப்ப உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். யார்கிட்ட கிடைக்கும்னா உங்களுக்குள்ளேருந்தே கிடைக்கும். நம்ம யாரையுமே எதையுமே, நீங்க காதலே விடுங்களேன், அப்பா அம்மாட்டே எல்லார்கிட்டையுமே என்ன கொடுக்க முடியும்னு பாருங்க. இப்போ ஜாய் ஆஃப் கிவிங்னு பேர் அதுக்கு. இப்போ நீங்க அதனாலதான் காதல்ல எல்லாம் உங்களுக்கு ஏமாற்றம் வருது. என்ன கிடைக்குதுன்னு போனீங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றம் தான் வரும். என்ன கொடுக்க முடியும்னு பாருங்க. ஜாய் ஆஃப் கிவிங்க்கு பழகிடுங்க. இப்போ நீங்க ஒரு லைக் அவங்க போட்டாங்களான்னு நீங்க புலம்புறதுக்கு பதிலா இன்ஸ்டால நீங்க 4 லைக் போடுங்களேன். நீங்க லைக் போட்டோன்னா உங்களுக்கு ஏன் போடுறதுல ஏன் உங்களுக்கு சந்தோஷம் வர மாட்டேங்கிறது? லைக் வர்றதுல தான் சந்தோஷம் வருமா? நான் கேட்குறேன். நீங்க போடுறது மேக்சிமம் லைக் போட்டவன் நான் தான்ப்பான்னு ஒருத்தன் அவனாவது இன்ஸ்டால அலைஞ்சானா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ப்ளீஸ் பண்ணுங்க. ஏன் அதுவும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தானே. ஸோ நீங்க நிஜமா அந்த மாதிரி லைக்ஸ் போட்டாதான் உங்களுக்கு தெரியும் எப்படி ஜாய் ஆஃப் கிவிங் இருக்குன்னு. எல்லாத்தையும் கொடுத்து பாருங்க, அதுல இருக்கிற சந்தோஷம் வாங்குறதுல இருக்கவே இருக்காதுங்க. சூப்பர் சார், சூப்பர் சார். சார், உங்களோட ஸ்கிரீன் பிளே ரொம்ப அழகா இருக்கும் எப்பயுமே. ரிதம் படத்துல ஒரு சீன் இருக்கும். அதாவது இவர் டிக்கெட் வாங்க வருவாரு, அவங்க ஹிந்திலேயே பேசிட்டு இருப்பாங்க. இவர் அதுல 2 நோட்டு ஒட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. மணிவண்ணன் உடனே கேட்பாரு, அந்த பொண்ணு ஹிந்திலே பேசிட்டு இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்னப்பா தமிழ்ல பேசுறேன்னு செய்கையில காட்டுவாரு. உங்களோடதுல சில விஷயத்துல சைலன்ஸ் பேசும். அதுல இறகுகளும் பாறைகளும்ன்ற புக் இருக்கும். புக் அது சூப்பரா இருந்தது சார். அந்த ஸ்கிரீன் பிளே எப்படி சார்? கூறாமல் கூறுவதுன்னு ஒரு கான்செப்ட். நிறைய ரிதம் ஃபுல்லா அது நிறைய இருக்கும். என் படங்கள் எல்லாத்துலயுமே வேற வேற விதத்துல இருக்கும், இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது விஷுவல் மீடியம் இல்லையா. ஸோ அதனால அது பல சமயங்கள்ல அதை எப்படி சொல்றது, அந்த விதமா சொல்றதுக்கும் பயன்படுத்தலாம். அது நான் ஒருத்தன் தான் அந்த மாதிரி பண்றேன்னா நினைக்கல. உலகம் முழுக்க நிறைய சிறந்த இயக்குநர்கள்லாம் எனக்கு முன்னாடி இருந்த, நான் சொன்னேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச 5 இயக்குநர்கள்லாம் மகேந்திரன் சார் படத்துல உதிரி பூக்கள்ல அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா, ஒரு ஃபைட்டே காமிச்சிருக்க மாட்டார். ஆனா ஃபைட் நடக்கிறதுக்கான எல்லா விஷயமும் ரெடியா இருக்கும். நீங்க ஃபைட்டை எதிர்பார்ப்பீங்க, கட் பண்ணா ஃபைட் நடந்திருக்காது, ஃபைட்டை காமிக்க மாட்டார். சரி, என்னடா காமிப்பாருன்னு பார்த்தா, கீழே ஒரு கண்ணாடி உடஞ்சு போய் ஒரு கண்ணாடியில மட்டும் கிராக் விழுந்து கீழே இருக்கும். அப்போ அந்த ஆள் அடி வாங்கினவர் போட்டிருந்த கண்ணாடி, அந்த கண்ணாடி எடுத்து அடி வாங்கினவர் போட்டுக்கிற போதுதான் சண்டையெல்லாம் முடிஞ்சிச்சு, அவர் அடி வாங்கிட்டாருன்னு நமக்கு தெரியும்.
எதுக்கு சொல்றேன்னா எனக்கு 20 வருஷம் முன்னாடியே சொல்லிட்டாங்க, நமக்கு ஒன்றும் தனியா கொம்பெல்லாம் கிடையாது. பட் இந்த விஷயங்களை நம்ம ரசிக்கிறதுனால அதை மறுபடியும் பண்றோம். கிரேட் விஷயங்களை கிரேட் ஃபிலிம் மேக்கர்ஸ், மணி சார் பண்ணாததா, மகேந்திரன் பண்ணாததா, பால்சந்தர் பண்ணாததா. நான் வந்து கமல் சார் எனக்கு அவ்வளோ பிடிச்ச டைரக்டர். அவர் டைரக்ஷன் போட்டு பண்ணாரோ போடாம பண்ணாரோ, மகாநதி, தேவர் மகன்லாம் என் வாழ்க்கையில வந்து எனக்கு அவ்வளோ பிடிச்ச 10 படங்கள்ல ஒரு படம். அவரே டைரக்ட் பண்ண படங்கள்ல இருந்து நிறைய படங்கள் சொல்றேன். அது மாதிரி எல்லாரும் நிறைய சிறந்த விஷயங்களை பண்ணியிருக்காங்க. நம்ம நல்லதை தேடி தேடி ரசிக்கிற போது நம்ம அந்த மாதிரி பண்ணணும்னு ட்ரை பண்றோம். அப்படி வந்தது தான் அதெல்லாம். ஓகே சார். சார் நேருக்கு நேர்லயும் அப்படிதான் ட்ரை பண்ணீங்களா? அந்த மாதிரி தான் அந்த மூவியும் அமைஞ்சுதா? ஏன்னா சூர்யாவையும் சிம்ரனையும் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்லயே ஓட வச்சிருப்பீங்க. சூர்யாவை அந்த படத்துல ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கீங்க. அது வந்து அந்த பாட்டு வந்து ஒரு கான்செப்ட். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு கல்கட்டா ஃபுல்லா காட்டணும், நிறைய கல்கட்டாவை காட்டுறதை தவிர வந்து மேன் சேசஸ் உமன் ஒரு கான்செப்ட். அதுதானே. அதுக்கு வந்து இவ ஓடுறான், அவன் துரத்துறான். ஏதாவது ஒரு கான்செப்ட் எனக்கு பாட்டுலயும் இருந்தா தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால அந்த கான்செப்டை ஃபுல்லா பண்ணதுனால அவங்க ஃபுல்லா ஓடிக்கிட்டே இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியணுங்கிறது தான். ஸோ மான் ஓடுது, புலி துரத்தும் இல்லை. ஆக்சுவலி அதுல சிம்ரன் ரொம்ப அழகா இருந்திருப்பாங்க. ஒவ்வொரு தடவையும் எல்லாத்துக்குமே வந்து அந்த ட்ரெஸ்ஸிங்ஸ்லேருந்து பாடல்கள்லேருந்து எல்லாமே உங்களோட சாய்ஸ் தானா? இல்லை, எனக்கு அதுல விருப்பம் இருக்கு. அதனால அழகு பைத்தியம் விட்டிங்கன்னா வானவில்லை எடிட் பண்ணுவேன், ஆர்டரில் இல்லைன்னு ரொம்ப. ஆனால் அகைன் நான் சொல்கிற மாதிரி அது வந்து மணி சாரை பார்த்தோ வேற யாரோ பார்த்தோ ஒரு ஈஸ்தட்டிக் சென்ஸில் வந்த ஒரு லவ் தான் அது. ஸோ அதனால அழகு பைத்தியம்னே நானே என்னை பற்றி எனக்கு ஒரு பேர் வச்சுருக்கேன். எல்லாம் அழகாக இருக்கணும். நிறைய பேர் இப்பெல்லாம் கவனிச்சு சொல்றாங்க, என் படத்துல எல்லா படத்துலயும் எல்லா ஹீரோவும் ஒரு ஆரஞ்சு கலர் ஃப்ளேம் ஆரஞ்சு டிஷர்ட் போட்டுருவாங்க, பேஜ் கலர் பேண்ட் போட்டுருவாங்க. கரெக்ட். அது வந்து அர்ஜுனா இருக்கும், அஜித்தா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், எல்லாரும் போட்டிருப்பாங்க. அது என்னோட பர்சனல் சாய்ஸ், எனக்கு ரொம்ப பிடிச்ச காம்பினேஷன் அது. அந்த மாதிரி சிம்ரன் வந்து மனம் விரும்புதேல அவங்களே சொல்லுவாங்க, வேற எந்த பாட்டுல இருந்ததை விடவும் நான் அதுல தான் ரொம்ப அழகா இருந்தேன்னு. அவங்க வந்த முதல் படம். அண்ட் ப்ளஸ் வந்து அவங்க வந்து அதில் அவங்களே அழகு, இன்னும் அழகாக அதை காட்டுறத இருக்கிறத அதிகப்படுத்தினா தானே நம்ம. சார், நீங்கள் எடுத்த படங்கள்லேயே வந்து நிறைய விருதுகள் பெற்ற படம் அப்படின்னா சிவரஞ்சனியும் இன்னும் சில பெண்களும். இது வந்து இந்த ஃபுகுவோக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து நீங்கள் ரொம்ப அதிகமாக பேசப்படுறீங்க, உங்கள் படம் அதிகமாக பேசப்படுதுன்னு கேள்விப்பட்டோமே, அது என்ன சார் ஸ்டோரி? வந்து அவங்க வந்து லைப்ரரி இருக்காங்க ஃபுகுவோகா யூனிவர்சிட்டியில். அந்த லைப்ரரியில் வந்து வேர்ல்டில் வந்த பெஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ஃபிலிம்ஸை வாங்கி ப்ரிசர்வ் பண்ணுறாங்க. ஓகே. அதே மாதிரி அவங்க ரோஜாலாம் இப்போ ப்ரிசர்வ் பண்ணுறாங்க வாங்கி. அதுக்கப்புறம் வந்து தமிழ்லேருந்து சிவரஞ்சனி இன்னும் சில பெண்களுமா வாங்கி அவங்க ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ்க்காக அதை ப்ரிசர்வ் பண்ணுறாங்க. நானே கூச்சப்படுற மாதிரி ஏஷியன் மாஸ்டர் பீஸ்னு அதுக்கு டைட்டில் வச்சிருக்காங்க. சூப்பர் சார், ஏஷியன் மாஸ்டர் பீஸ். ஓகே. உமனை பத்தின டாக்குமெண்ட், இந்தியன் உமன் பத்தின டாக்குமெண்டா அதை பாக்குறாங்க. ஏன்னா சிவரஞ்சனியில அப்படிதானே இருக்கும், 3 உமனோட 3 கிளாஸ் ஆஃப் பீப்புள், அவங்களோட எல்லா விஷயங்களும் அதுல வரும் இல்லையா, அதனால அதை அப்படி பேர் வச்சு அதை பண்றாங்க. உங்க எல்லா படங்கள்லுமே வந்து பெண்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் கொடுத்துருப்பீங்க, அது எதனால? நான் பெண்களால் வளர்க்கப்பட்டேன், பெண்களை ரொம்ப மதிக்கிறேன். எங்கள் அக்கா, எங்கள் அம்மா, என் தங்கை, என்னை சுற்றி நிறைய எல்லா பெண்கள்கிட்டருந்தும் நான் தினம் ஏதாவது கற்றுக்கிறேன். என் பசங்களுக்கு வந்து ஸ்கூலில் எடுக்க வேண்டிய முக்கியமான பாடம் பெண்களை மதிங்க, அம்மாவை மதிங்க, பேரண்ட்ஸை மதிங்க, இதை பார்த்துங்க, இதெல்லாம் வந்து பாடத்திட்டத்தில் வரணும்னு நான் நினைக்கிறேன். சரி, வந்து இப்போ நம்ம வந்து ரொம்ப நல்லா பெண்களை மதிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா பெண்களுக்கு எதிரான குற்றமே வராது. ஸோ அதனால பெண்களோட மதிப்பும் இம்பார்ட்டன்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து நான் எடுக்காட்டாலும் எனக்கு வந்து பிங்க் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம். நோவை மதிக்க கற்றுக்கணும். ஒருத்தருக்கு விருப்பம் இல்லைன்னா அது கிட்ட கூட போகக்கூடாது. அதுதான் வந்து மேன்லினஸ் நான் நினைக்கிறேன். மேன்லினஸ்னே ஒன்று இருக்கக்கூடாது. ரொம்ப சொல்கிறேன் பேச்சுக்கு, அப்படி ஏதாவது நீங்கள்லாம் நினச்சா கூட இதை நினைங்கடா, அட்லீஸ்ட் நல்லது நடக்கும்னு சொல்லலாம். ஏன்னா யாரையுமே எந்த விஷயத்தையுமே ஒருத்தரோட விருப்பம் இல்லாமல் நீங்கள் அடைய நினைக்கிறது எவ்வளவு பெரிய குற்றம் இல்லை, எவ்வளவு பெரிய சின்ன விஷயமா இருந்தால் கூட அதில் வந்து இஸ் இட் ஓகே, கரெக்டாக உங்களுக்கு பிடிச்சிருக்கா, வேணுமான்னு கேட்டு பண்ணுறது எப்படி. அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பெண்களை மதிக்கிறதுலேருந்து ஆரம்பிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து சிவரஞ்சனியில் ஒரு டயலாக் எழுதிருப்பேன். அந்த டயலாக் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆண் சொல்லும்போது வந்து இவங்க பெண்கள் பண்ணுற பல விஷயங்கள் எங்களுக்கு கஷ்டமாக இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லுவார். இதுக்கு என்னோட கவுண்டர் என்னன்னா,
ஏன் ஆண்கள் நீங்கள் பண்ணுறது கூட தான் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிற மாதிரி வச்சுருப்பேன். ஏன்னா நான் நிஜமாவே நினைக்கிறேன், நாங்கள் ஆண்கள் தான் நிறைய உங்களை கஷ்டப்படுத்திகிட்டே இருக்கோம். அதனால் ஆண்கள் தான் நிறைய திருந்தணும்னு நான் பார்த்த அளவில் ரொம்ப நினைக்கிறேன். அதுக்காக பாவமான ஆண்களே இல்லையானா இருக்காங்க, அவங்க ரொம்ப கொஞ்சமாக இருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பெண்களை வந்து நம்ம வந்து மதிக்கிறதும் அந்த மதிப்பை வந்து சொல்லி கொடுக்குறதும். நான் பேரண்ட்ஸ் கிட்டலாம் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைப்பேன், இது வழியாகவும் கேட்குறேன். நீங்கள் வந்து கோயிலுக்கு போகிறீங்க, நீங்கள் வந்து ஏதோ சினிமாவுக்கு போகிறீங்க, நீங்கள் அப்புறம் வந்து எக்ஸிபிஷன் போகிறீங்க, எங்கெங்கேயோ போகிறீங்க. எங்கே போனாலும் பசங்களை கூட்டிகிட்டு போகிறீங்க, கூட்டிகிட்டு போகிறீங்கல்ல. லைப்ரரிக்கு போகிறீங்களா, போனால் கூட்டிகிட்டு போகிறீங்களா, ரொம்ப முக்கியம் இல்லை. நம்ம தானே அதை ஹேபிட் ஆக்கணும். ஸ்கூல் அப்படிங்கிறது பசங்களுக்கு முதல் ஸ்கூல் எதுன்னா வீடு தான். முதல் டீச்சர்ஸ் யாருன்னா பேரண்ட்ஸ் தான். ஸோ அதனால இந்த பேரண்ட்ஸ் தான் பெண்களை மதிக்கிறதுக்கு சொல்லித்தரணும். வேற ஏதோ சினிமா சொல்லட்டும், அது சொல்லட்டும், அதெல்லாம் அப்புறம். பேரண்ட்ஸ் முதல்ல எல்லாருமே பெண்களை மதிக்கணும். வீட்டில் ஒரு அண்ணா தங்கை இருந்தால் அண்ணா தங்கையை வந்து நீங்கள் வந்து எப்படி பெண்களை மதிக்கணுங்கிறத சொல்லணும். தங்கையே இல்லை, ஒரே பையனாக இருந்தால் கூட அந்த பையன்ட்ட அப்பா தம்பி நீ வந்து பெண்களை மதிக்கணுங்கிறத சின்ன வயசில் சொல்லி கொடுத்துட்டா, அதுக்கு தான் பாடத்திட்டத்திலே வைக்கணுங்கிறேன். அப்போ வந்து இவ்வளவு இந்த கிரைம்ஸ் பார்க்குற போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குல்ல. தினமும் எவ்வளோ கிரைம், எவ்வளோ நடக்குது நம்மளை சுற்றி. இதுக்கான விஷயங்கள் போகணுன்னா நம்ம வந்து முளையிலேயே அந்த விஷயத்த சின்ன வயசுலயே அதை சொல்லி கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இதை நீங்க சொல்லும் போது என் கண்ணுக்கு நீங்க ஒரு ஆண் தேவதையா தான் தெரியுறீங்க. உண்மையாவே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஜெனினா நினைக்கிறத சொல்றேன். எங்க அக்காவோட எனக்கு ஒரு இன்சிடென்ட் இருந்தது. சிவரஞ்சனி எதுலேருந்து ஆரம்பிச்சதுன்னா அந்த படம், எங்க அக்கா வந்து எப்போ பாரு அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போவாங்க. நான் எங்கள் அக்கான்னு நான் சொல்கிறது, நான் சின்ன பையன் ஸ்கூலில் படிக்கிறேன், அப்போ தாடியெல்லாம் கிடையாது. ஸோ எங்கள் அக்கா வந்து அவள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணும். நான் கிரிக்கெட் விளையாடணும் சண்டே அன்னைக்கு. நான் 5th படிக்கும்போது எங்கள் அக்கா அவள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணுன்னா நான் கிரிக்கெட் விளையாட முடியாது. ஏன்னா எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அக்கா தனியாக போக முடியாது, நீ கூட போடான்னு. இப்பெல்லாம் அதெல்லாம் குறைஞ்சிடுச்சு, நீங்கள்லாம் பார்க்குறீங்க. நான் பார்த்த காலகட்டத்தில் அக்கா தனியா போக முடியாது வெளியில. கரெக்ட். இது எங்க பாட்டியும் சொல்லுவாங்க, இது எங்க பாட்டியும் சொல்லுவாங்க, கூட யாரையாவது கூட்டிட்டு போவோம். சோ அதனால கூட ஒருத்தரை கூட்டிட்டு போகணுங்கிறதுல இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நல்ல வேலை. அப்பெல்லாம் வேலைக்கு போறவங்களே கம்மி. இப்பவே கூட எனக்கு அதாவது 55 வயசுல போலீஸ்ல ஒரு லேடி ரிட்டையர் ஆனாங்கன்னா ரொம்ப மதிப்பா பார்ப்பேன். அப்ப எவ்வளவு நாள் முன்னாடி அவங்க வேலைக்கு சேர்ந்துருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம் இல்ல. சோ அதனால மெதுவா பெண்கள் வேலைக்கு போனவொன்னே தான் ஒரு சுதந்திரம் வந்தது. ஸ்கூட்டி கண்டுபிடிச்சவொன்னே நான் பாராட்டாத நாளே கிடையாது. அவன் வந்தவொன்னு தான், ஸ்கூட்டி கண்டுபிடிச்சவொன்னு தான் பெண்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் இது கம்யூட்டிங்கில் சுதந்திரம் வந்தது. மொபைல் வந்து இன்னும் நிறைய சுதந்திரம் வந்தது. ஸோ அந்த மாதிரி பெண்களுக்கு வந்து அந்த ஃப்ரீடம் வர 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 நம்ம அதை மதிக்கிற போது தான் அது இன்னும் அழகாக இருக்கும். நீங்கள் பாலச்சந்தர் ஸ்டூடெண்ட்ன்றதை நிரூபிக்கிறீங்க சார். ஆக்சுவலி நான் உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கேட்கணும்னு நினச்சேன். உங்கள் படங்களில் சைலன்ஸ்க்கு எப்பயுமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். நீங்கள் ஒரு விஷயத்த வந்து ஒரு சீனை வந்து சைலண்ட்டாகவே அதை ஈஸியாக கன்வே பண்ணிடுவீங்க. அது எங்களோட ரொம்ப அழகாக கனெக்ட் ஆகும். அதாவது வார்த்தைகளை விட மௌனத்திற்கு வந்து ரொம்ப பலம் அதிகம்னு நினைக்கிறீங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதுன்னு ஒரு ஸ்க்ரீன் பிளே அது. சரி, இப்போ எதுவுமே வந்து நான் பேசுகிற போதும் நீங்கள் கவனிப்பீங்க, பேசாத போது வந்து நீங்கள் கவனிக்கிறத நீங்கள் கவனிச்சே ஆகணும்ல. நீங்கள் உங்களோட இன்வால்மெண்ட் அதுக்குள்ளே வருது இல்லை. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, லைஃபுக்கு வந்து நம்ம லைஃப்பில் நடக்கிறதுக்கெல்லாம், இப்போ உங்கள் லைஃப்பில் என்னென்னோ நடக்குது, அதுக்கெல்லாம் யார் காரணம்னு நினைக்கிறீங்க? நீங்கள் தான். அதுக்கு பேரே இங்கிலீஷில் வந்து கோ ஆதர்னு பேர். நீங்கள் வந்து கூடவே எழுதுறீங்க உங்கள் வாழ்க்கையில். நீங்கள் தானே நான் இப்படி தான், நான் இதை பண்ண மாட்டேன், எல்லாம் நம்ம தானே சொல்கிறோம். நான் என் லைஃப்னா நான் தான். ஸோ அந்த மாதிரி ஆடியன்ஸ் வந்து இந்த படம் பார்க்குற போது அவங்க படமாகவும் அது ஆகணும்னா அப்போ தானே அவங்க அதை கொண்டாடுவாங்க. அவங்க படமாக ஆறதுக்கான ஒரு டூல் தான் இந்த சைலன்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நீங்கள் ஒரு கதை வந்து எழுதும் போது, ஒரு டைரக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த படத்தில் வசந்த் வந்து எவ்வளவு சதவீதம் இருப்பார்? அந்த மாதிரிலாம் நான் பார்க்கறதே இல்லைங்க. எனக்கு வந்து நான் வசந்த் இல்லாமல் இருந்தால் எனக்கு பெட்டர். எனக்கு வந்து இல்லை, நிஜமாவே நான் நினைக்கிறேன். நான் எப்படி நினைக்கிறேன், அந்த கதை தான் பிரதானம். இப்போ எனக்கு வந்து அந்த கதை ரொம்ப பிடிச்சதுனால தானே எடுக்கிறேன். இப்போ சிவரஞ்சனியும் இன்னும் சில பெண்களும்னா அது வந்து அசோகமித்திரனோட கதை, ஆதவனோட கதை, ஜெயமோகனோட கதை. அந்த 3 கதையும் என்னோட வேற வேற வயசுல நான் படிச்சிருக்கேன். எனக்கு அவ்வளோ பிடிச்ச கதை. அந்த கதையை எடுக்கணும்னு ஒரு உந்துதல்ல தான் நான் அந்த படமே எடுக்கிறேன். ஸோ அப்போ வந்து என்னை விட முக்கியம் அந்த கதை தானே. நான் அது வேற எழுத்தாளர்களோட கதை, என் கதையாவே இருந்தாலும் பெண்ணாசை கூடாதுன்னு நான் தீவிரமா சொல்லணுங்கிறது கரெக்டா வர்றது தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அதை கரெக்டா சொன்னாதான் நான் வசந்த். அப்படி வேணா நினைச்சுக்கலாம். நான் அதை தினமும் பயப்படுவேன். நீங்க வேற இன்னைக்கு இப்போ போய் டைரக்ட் பண்ண சொன்னாலும் பட்டர்ஃப்ளைஸ் இன் ஸ்டமக் தான். நான் இன்னைக்கு போறேன் ஷூட்டிங்னாலும் அப்படிதான் இருக்கேன். முதல் படத்துல எப்படி இருந்தனோ அப்படிதான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கேன்.
ஓகே. ஸோ அந்த பயம் வந்து நமக்கு அந்த விஷயம் வந்து அக்கறையாக நல்லா வரணும். நான் சொன்னேன் இந்த பர்ஃபெக்ஷனை துரத்துறதுனால வர்றது. அப்ப பயந்துட்டே தான் ஒரு படம் எடுப்பீங்களா? பயப்படுறதுன்னா கை நடுங்கி அப்படி கிடையாது. நல்லா வரணுங்கிற ஒரு கவலையோட ஒரு அக்கறையோட ஓகே. அந்த மாதிரி நம்ம எடுக்கிறோம் இல்லையா? அதுதான் பட்டர்ஃப்ளை சென்ஸ் நமக்குன்னு. நீங்க அதான் ஒரு பார்த்துக்கலாமா அப்படின்னா அது வேற. வா இது கரெக்டாக வரணுமே அப்படின்னு நினச்சா அது வேற. புரியுது. நீங்க ஒரு குறும்படம் எடுத்திருப்பீங்க இல்லையா, பாயசம் அப்படின்ற மாதிரி. ஆமாம், அந்த குறும்படம் பத்தி பேசலாமே. அது வந்து டெல்லி கணேஷ் நடிச்சாரு. மணி சார் ப்ரொடியூஸ் பண்ணி வந்தது நவரசால. சரி, எனக்கு வந்து இருக்கிறதுலே ஒரு சேலஞ்சிங்கான ரசத்தை கொடுத்தாங்க. நவரசத்துல நிறைய இருக்கு. சிருங்காரம்ங்கிறது பெஸ்ட் ரசம் இல்லையா? ஏன்னா சிருங்காரம்ங்கிறது காதல். அழகா நீங்க அதை வந்து சிருங்காரம் காதல் சம்பந்தமா நீங்க எடுத்துட்டு போயிடலாம். அந்த மாதிரிலாம் ஒரு பேருக்கு 9 பேருக்கும் 9 டைரக்டர்களுக்கும் 9 ரசம். நேச்சுரலி சிருங்காரத்தை யாருக்கு கொடுத்துருப்பாங்க? கௌதம் மேனன் கொடுத்தாங்க. அவங்களாம் ஜாலியா அதெல்லாம் எடுக்கிறாங்க. எனக்கு என்னன்னா பீபத்சம்னு ஒரு ரசம். பீபத்சம்னா என்னன்னா அருவருப்புன்னு அர்த்தம். நான் அருவருப்பை பத்தி படம் எடுக்கணும். எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த பாயசத்துல நான் அதை எப்படி கன்சீவ் பண்ணேன்னா, எல்லாருக்கும் கனெக்ட் ஆகுறது வந்து பொறாமை. படம் ஃபுல்லா பொறாமை இருக்கும். ஒருத்தனோட பொறாமை இவ்வளவு மோசமாவா இருக்கும்னு ஒரு அருவருப்பு வருது இல்லையா? அதை எண்டில் வச்சுக்கிட்டேன். ஸோ அதுலயே உங்களுக்கு அவ்வளவு ஜூஸும் வந்துடும். இதெல்லாம் நான் வச்சுக்கிட்டேன்னு சொல்றேன். ஆனா இதுக்கெல்லாம் ஏத்த மாதிரி அவ்வளவு சிறந்த கதையை என் உயிர் ஜானகிராமன் ஏற்கனவே எழுதிட்டார். ஜானகிராமனோட கதை அது. ஸோ பாயசம்ங்கிற கதை அவரோட கதை. எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, எனக்கு அந்த கதையை வந்து 20 இயர்ஸ்ல நான் படிச்சிருக்கேன். அப்புறம் 40 இயர்ஸ்ல படிச்சிருக்கேன். எவ்ரி டைம் அந்த கதை எனக்கு வந்து நம்ம லைஃப்ல சந்திச்ச கேரக்டர்களை பத்தி ஒன்னொன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். கரெக்டா எனக்கு வந்து அது நவரசால அதை பண்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஸோ அவ்வளோ பிடிச்ச கதை கிடைக்கிற போது, அதுவும் டெல்லி கணேஷ் சார் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட், அவர்லாம் வந்து எப்படி சொல்றது, நடிப்பு ராட்சசன் தான் அவர். அவ்வளவு ரியலா அவ்வளவு அழகா எனக்கு வந்து அந்த சாமனாது கேரக்டராகவே எனக்கு அவர் வாழ்ந்தார். ஸோ அதனால அந்த பாயசம்ங்கிறது வந்து எனக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயமா ஆச்சு நிறைய பேருக்கும். நீங்க நிறைய ராகங்கள் பத்தி சொல்றீங்க இல்லையா? வசந்துக்கு ஏதாவது ஒரு ராகம் வந்து இந்த ராகம் தான் வசந்த் அப்படின்னா எந்த ராகம் சொல்வீங்க? அதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. சீரியஸா தான் சார் கேக்குறேன். எனக்கு ஜெனரலா கானடா ராகம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிச்ச ராகம் அது வந்து அமிர்தவர்ஷினி வேண்டாமா? வச்சுக்கலாம், மழை வந்துடும். ஸோ எனக்கு கானடா ஏன் ரொம்ப பிடிக்கும்னா, என்னென்பேன் எழுத்தன்பேன்னு ஒரு கிரேட் சாங் இருக்கு. மலரேன்னு உங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச வித்யாசாகர் பாட்டு இருக்கு. என்னோட குருநாதர் படத்துல வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு வந்து பூமாலை வாங்கி வந்தான்னு ஒரு கிரேட் சாங் இருக்கு. அதோட கொஞ்சம் மாறின தார்பாரி கானடா தான் காற்றே என் வாசல் வந்தாய். அது பர்சனலா பிடிச்சது. எனக்கு என்னன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? சரி சார், நீங்க எடுத்த படங்கள்லயே உங்களுக்கு பிடிச்ச படம், உங்க மனசுக்கு ரொம்ப நெருக்கமான படம்னா எது? எடுக்க போற படம். சரி சார், அந்த எடுக்க போற படம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ரிதம் 2 ஒரு பிளான் இருக்கு. 2-3 விஷயங்கள்ல ஒரு இன்னும் டைட்டில்லாம் இப்போ சொல்ல முடியாது, என்னைக்கு சொல்கிறேன்னு சொல்லணும். ஸோ அதனால் டைட்டில் ரெடியாக இருக்குது. அடுத்த ஒரு ப்ராஜெக்டோட ஆரம்பிக்கிற ஸ்டேஜில், ஷூட்டிங் போகிற ஸ்டேஜில் இருக்கேன். அது இல்லாமல் ரிதம் 2 ஒரு பிளான் இருக்குது. எனக்கு வந்து எடுத்ததில் ரொம்ப பிடிச்ச படம்னா சிவரஞ்சனியும் இன்னும் சில பெண்களும், பாயசம். சார் நீங்கள் வந்து ஒரு ரிதம் பரவாயில்ல. ஷியர், கண்டிப்பாக சார். ரிதம் பரவாயில்லாம் இல்லை சார், நாங்கெல்லாம் வெயிட்டிங் சார். நான் இன்னும் அதில் நிறைய நினச்சேன். இப்போ பாரு, நம்ம நினச்சதில் ஒரு 60% எடுத்துட்டாலே ரொம்ப பிடிச்ச படம்னு சொல்லலாம். ஓகே, உங்களோட சின்ன வயசு வசந்துக்கு நீங்க இப்போ ஒரு லெட்டர் எழுதணும், இப்ப இருக்க வசந்த் எழுதணும் அப்படின்னா என்ன எழுதுவீங்க? ஃபர்ஸ்ட் லைன் என்னவா இருக்கும்? நீ இன்னும் கொஞ்சம் நல்லவனா இருந்திருக்கலாம்டா. உங்க ரிதம் படத்துல இந்த டயலாக் வரும், அவனுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லது நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன இன்னும் கொஞ்சம் நல்லவனா இருந்திருக்கலாம்னு சொல்றேன். ஓகே, இன்னும் கருணையோட இருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் வந்து பர்ஃபெக்ஷனை தேடுறதை குறைச்சிட்டு இருக்கலாம். ஏன்னா என்ன ஆகுதுன்னா, நம்ம பர்ஃபெக்ஷனை தேடும்போது சுத்தி இருக்கவங்களெல்லாம் கொடுமைப்படுத்துறோம். சரி சார், நீங்க ஒரு கதையை எழுதுறீங்களா இல்ல அந்த கதை உங்களை சூஸ் பண்ணுதா? கதை தான் என்ன சூஸ் பண்ணுது. எனக்கு அதுல சந்தேகமே கிடையாது. நான் கவனிச்சுட்டே இருக்கேன். இப்ப அது ரொம்ப நம்புறேன். நான் வந்து புக்ஸ் வந்து என்ன பண்ணுமா, புக்ஸ் ஃபைண்ட்ஸ் தி ரீடராம். ஓகே, அது ஒரு ப்ராவர்பே இருக்கு. ஸோ புக்ஸ் ஃபைண்ட்ஸ் தி ரீடர். அந்த மாதிரி ஸ்டோரி ஃபைண்ட்ஸ் தி ரைட்டர் தான் நான் நம்புறேன். ஏன்னா நம்ம நிறைய கவனிக்கிறோம். கவனிக்கிறது நம்ம தான், ஆனா கவனிச்சது எல்லாத்தையுமே நம்ம எழுதுறது இல்லைல்ல. கரெக்ட். ஸோ எதை எழுதுறோங்கிற போது அதுதான் முடிவு பண்ணுது. அது எது நம்மளை வந்து நம்மளுக்கு ஒரு கேரக்டரா இருக்கோ, எது நம்மளை ரொம்ப பாதிக்குதோ, எதை சொல்லியே ஆகணுமோ அதை எழுதுறோம். ஓகே ஓகே.
இல்ல அதுக்கப்புறம் வந்து நீங்க நிறைய விஷயங்கள், நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க. இப்போ ஒரு படம் இப்ப இருக்க ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் கொஞ்சம் ஒரு டைப்பான ஆள்மா. நான் அந்த ட்ரெண்டை ரொம்ப நம்புறதே இல்லை. ஓகே. ட்ரெண்டை நம்பினீங்கன்னா என்ன ஆகும்னா, ட்ரெண்டெல்லாம் இருக்கு, ட்ரெண்டெல்லாம் இல்லைன்னே இல்லை. அந்த ட்ரெண்டை நம்புற போது நீங்க அதுக்கு ரொம்ப சக்கம் ஆயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் நீங்க அந்த யூஷுவல் ஆயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம சொல்ல விரும்புறத வந்து இதை சொல்லி ஆகணும்னு நமக்கு தோன்றத ட்ரெண்டுக்கு பதிலாக இன்னைக்கு சொன்னா எப்படி சொல்லலாம், பேலட்டபிளா எப்படி சொல்லலாம் அப்படின்னு அந்த சொல்ற இடத்துல ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். சொல்ல வர்ற விஷயங்களை வந்து இப்ப நம்ம வந்து அம்மாங்கிறது ஓல்டு தான், அதுக்காக அம்மா விட்டுற முடியுமா? என்னைக்கா இருந்தாலும் அம்மா தான். ஸோ அதனால அந்த மாதிரியான விஷயங்களை இப்படி சொல்லுவாங்கல்ல, ஓல்டு வைன் இன் அ நியூ பாட்டில். ஸோ அந்த நியூ பாட்டில ட்ரெண்டா பார்க்கலாம் வேணாம். நீங்க வந்து 80ஸ்லயும் படங்கள் பார்த்துருக்கீங்க, பாலச்சந்தர் சார் படங்களும் பார்த்துருக்கீங்க. இப்ப இருக்க அதாவது இளம் தலைமுறையினர் சொல்லுவாங்க, அவங்களோட படையும் பார்க்குறீங்க. உங்களுக்கு வந்து அதுக்கும் இதுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் எப்படி பார்க்குறீங்க? கால மாற்றம் வந்து எடுக்கப்படுற விதங்கள்லையும் நம்ம அந்த ஃபெசிலிட்டிஸ்லையும். இப்போ வந்து முதல்லலாம் வந்து ஒரு இத்தினூண்டு வியூ ஃபைண்டர் ஒன்று இருக்கும், அது கேமராவோட இருக்கும். நான் கை காமிக்கிறேனே, நிஜமா இவ்வளோனா இவ்வளோதான், மானிட்டரே கிடையாது. நான் சொல்ற பீரியட்ல நான் 2007ல் சத்தம் போடாதே பண்றேன். சத்தம் போடாதே வரைக்கும் மானிட்டரே கிடையாது. ஸோ அது நாயகனா இருக்கட்டும், கேளடி கண்மணியா இருக்கட்டும், ரிதமா இருக்கட்டும், பாலச்சந்தர் சார் எடுத்த அத்தனை படமும், அதுக்கு 2007-05க்கு முன்னாடி எடுத்த எல்லா படங்களும் இவ்வளோண்டு வியூ ஃபைண்டர்ல, அதையும் கேமராமேன் பார்ப்பார், டைரக்டர் பக்கத்துல தான் நிக்கணும். டைரக்டர் பண்ண முடியாது, கேமராமேன் தான் பார்த்துட்டு இருப்பார். அதுல தான் நாங்க வந்து ஸ்டார்ட் சொல்லணும், கட் சொல்லணும், கத்துக்கணும், ஷூட் பண்ணணும். அதுல தான் அதைத்தான் எடிட் பண்ணணும். அதுல ரீஷூட்டே வராது. அப்படித்தான் இவ்வளவு படங்களும் வந்தது. இப்போ மானிட்டர் வந்துச்சுன்னா உங்களுக்கு வசதி வந்துச்சு. ஸோ அதனால நீங்க என்ன பண்ணலாம்னா, தப்பு நடந்தா உடனே தெரிஞ்சிடும், அதை கரெக்ட் பண்ணலாம், எத்தனை வேணா ரீடேக் பண்ணலாம். இதெல்லாம் லேட்டரா வருது. திஸ் இஸ் சயின்டிஃபிக் இன்வென்ஷன், அந்த பீரியடை தாண்டி வரும். ஸோ அப்போலேருந்து இப்போ வந்ததுனால இன்னும் சிறந்த படைப்புகள் வருது. இப்போ இருக்கிறதுல வந்து நானே வந்து முன்னாடி வந்து ஒரு ஷாட்டை 10 நிமிஷத்துல எடுப்பேன்னா இப்போ 1 மணி நேரம் ஆகுது. ஏன்னா எனக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. மானிட்டர்ல பாக்குறேன், நானே ஏற்கனவே பெர்ஃபெக்ஷன் பைத்தியம். அதுல இருக்கிற ஒரு விஷயத்துக்காகவும் ஒரு டேக் போகுது. சிறந்ததை கொடுக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த காலகட்டத்தில் இருக்கும். கம்யூனிகேஷன் இருக்கு. முன்னாடிலாம் வந்து மொபைல் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. இப்போ நீங்கள் வந்து டிஐ கிடையாது, டிஐனே ஒன்று கிடையாது. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு இஎஃப்எக்ஸ் கிடையாது, எத்தனையோ வேணால் மல்டிபிள் இமேஜிங் பண்ண முடியாது, க்ரீன் மேட் கிடையாது. அதெல்லாம் இல்லாத போது படம் எடுத்தோம். இப்போ அதெல்லாம் இருக்கிறது வந்து பெரிய அட்வான்டேஜ். அதனால வந்து சூப்பர் படங்கள் வருது. இன்னமும் இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் கிட்ட வந்து இன்னும் தேடணுங்கிற ஒரு வெறி இருக்கு. இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற போது அதை ரொம்ப நல்லா யூஸ் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் நாங்கள் தான் கற்றுக்குறோம் எப்படி அந்த சின்ன பசங்க மாதிரி எப்படி நம்மளும் அதை யூஸ் பண்ணுறதுன்னு. ஏன்னா நாங்கள் வேற அது இல்லாத காலகட்டத்திலேருந்து இங்கே வந்திருக்கோம்ல. ஸோ தேர் இஸ் சம்திங் டு லேர்ன் ஃப்ரம் எவ்ரி யங் ஃபில்ம் மேக்கர். ஓகே சார், நீங்கள் வந்து யார்கிட்டையுமே சொல்லாத ஒரு பயம்னு ஒன்று இருக்கா? அதை இப்போ பப்ளிக்காக டிவியில் சொல்லுங்கன்றீங்க. அப்படி இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும். இல்ல அந்த மாதிரி இருந்தா அதை நீங்க ஷேர் பண்ணணும்னு பண்ணிக்கலாம். எனக்கும் இருக்கு, ஆனா ஷேர் பண்ணுவானா. சார், உங்களோட மூவிகள்ல வந்து சத்தம் போடாதே அப்படின்ற படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அந்த படம் நான் பார்த்துருக்கேன். ஆக்சுவலி அந்த பொண்ணு வந்து ஒரு சவுண்ட் ப்ரூஃப் ரூம்ல மாட்டிப்பா இல்லையா, பத்மபிரியா அவங்க பண்ணியிருப்பாங்க. அதுல வர பாட்டுகளுமே ரொம்ப அழகா இருக்கும். இந்த மூவியோட கான்செப்ட் எப்போ சார் ஸ்டார்ட் ஆச்சு? எனக்கு வந்து சத்தம் போடாதேவை நான் என்ன மாதிரி பார்க்குறேன்னா, ஆல்கஹாலிக் அனானிமஸ்னு ஒன்று இருக்குது. ஓகே, ஏஎன் பேர் உலகம் முழுக்க இருக்குது. அதுக்கு வந்து என்ன ஒரு தடவை வந்து 2005ல் ஒரு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடுறாங்க. அவங்க கூப்பிட்டப்புறம் தான் எனக்கு வந்து ஏஏ பற்றியே தெரியுது. ஸோ அதனால நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வருது எனக்கு. ஆல்கஹாலிக் அனானிமஸ்னு ஒன்று உலகம் முழுக்க இருக்குது, அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறேன். நான் அந்த விழாவுக்கு போகிறேன். அந்த விழாவில் நான் சீஃப் கெஸ்ட்டாக இருக்கேன். ஒரு மேடையில், பப்ளிக் மேடையில் நான் அழுதது அதான் ஃபர்ஸ்ட் டைம். அப்படியா? நீ அழுறீங்களா? நான் அழறேன். ஏன் அழறேன்னா, ஒருத்தர் வந்து பேசுகிறாரு மேடையில். ஃபேமிலிஸாக தான் இருக்காங்க, ஒய்ஃப் எல்லாம் கீழே இருக்காங்க, ஹஸ்பண்ட்ஸ் வந்து சில பேர் பேசுகிறாங்க. அதில் ஒரு ஹஸ்பண்ட் பேசுகிறாரு. அவர் பேசுகிறத கேட்டு ஒய்ஃப் அழறாங்களோ இல்லையோ, மேடையில் உட்காந்து நான் அழறேன். அவர் என்ன பேசுகிறாருன்னா,
இப்படிதான் பேசுறாரு. என்னை விட மோசமான ஆளே கிடையாது, என்னை விட கேவலமானவனே கிடையாது, நான் குடிச்சிட்டு அந்த ரகலை பண்ணியிருக்கேன், என் பொண்டாட்டியை அடிச்சிருக்கேன், டெய்லி வருத்தப்படுறேன், டெய்லி வெக்கப்படுறேன், இப்போதான் நான் வந்து ஒரு ஆளாக இருக்கேன் அப்படின்னு அவர் பண்ண அத்தனை தப்புக்கும் இத்தனை பேர் முன்னாடி இவ்வளோ பப்ளிக்காக மன்னிப்பு கேட்குறாரு. அதை கேட்க கேட்க எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, மனசுக்கு அழுகையாக வருது. இது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா குடிச்சா மனுஷனாக இருக்கிறது இல்லை இல்லையா? ஸோ அதனால் இந்த குடியினால் வரக்கூடிய பாதிப்புகளை பற்றி கண்டிப்பாக நம்ம ஒரு படம் எடுக்கணும். இந்த ஆல்கஹாலிக் அனானிமஸை பற்றி நம்ம அந்த படத்தில் சொல்லணும். முதல்ல ஒரு தமிழ் சினிமாவில் ஆல்கஹாலிக் அனானிமஸ் வந்தது சத்தம் போடாதே தான். இந்தியன் சினிமாலே எங்கே வந்திருக்குன்னு தெரியாது, நான் தமிழில் நிச்சயமாக தெரியும், அதான் முதல் படம். அந்த படத்தில் நான் ஏஐ பற்றி பேசுகிறேன். இந்த மாதிரி குடிக்கிறதுனால வந்து உனக்கு வந்து இம்பார்ட்டன்ஸியே வந்துருங்கிறத ஒரு டாக்டர்கிட்டலாம் நான் ரிசர்ச் பண்ணிவிட்டு, எனக்கு பிரியான்னு ஒரு டாக்டர் ஃப்ரெண்ட், அவங்க எம்ப்ரியாலஜிஸ்ட்டு, அதெல்லாம் கன்சல்ட் பண்ணி அதை பற்றின எம்ப்ரியாலஜி பற்றி முதல்ல பேசி இதெல்லாம் நடந்த ஒரு படம். அது எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் எடுத்த ஒரு படம். அதாவது வந்து பல சமயங்களில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மளுக்கு இருக்கிற ஓவர் கருணையினால பல கஷ்டங்களை பொறுத்துக்கிறோம். ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, எனக்கு சுதாராமலிங்கம் லாயர் இருக்காங்களே, அவங்க அக்கான்னு தான் கூப்பிடுவேன். சப்போஸ் ஒன்று ஏற்றுக்க முடியலன்னா நீங்கள் அதுலேருந்து வெளில வந்துடுறது தான் நல்லது. நீங்கள் உள்ளே இருந்து அதுக்கு கஷ்டப்பட்டு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு எத்தனை விஷயங்களை நீங்கள் எதுக்கு பொறுத்துக்கணும்? நீங்கள் வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கிற போது நீங்கள் கண்டிப்பாக அதை விட்டு வெளியில் வந்துடணும். அது வரணும்னு நான் நினைக்கிறேன். யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்க. எப்பயுமே வந்து கஷ்டப்படுறது இயல்பு கிடையாது, அதை நம்ம மனுஷன்தான் உருவாக்கிக்கிறோம் பல காரணங்களுக்காக. நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பி இதை சொல்கிறேன். நீங்கள் இங்கே யார் எந்த விஷயத்துக்காக எப்போ கஷ்டப்பட்டாலும் நீங்கள் கஷ்டப்படுறத முதல்ல விடுங்க. ஏன் கஷ்டப்படுறீங்கன்னு யோசிங்க. இப்போ நான் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தேன்னா நீ முன்னுக்கே வராதம்ம. நீ உனக்கு பிடிச்சி விரும்பி சந்தோஷமாக முன்னுக்கு வந்தாவா. நீ ஏன் கஷ்டப்படணும்? எனக்கு புரியல. கஷ்டப்பட்டுங்கிற வார்த்தையே தப்பு, அதை எடுத்துடணும். கஷ்டப்படவே கூடாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் தான் உங்களை சுற்றி இருக்கவங்களை ஹாப்பியாக வச்சுக்க முடியும். சரி, நீங்கள் முதல்ல வந்து எதில் அது ஆரம்பிக்குதுன்னா, நீங்கள் வந்து குட்டாக ஃபீல் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணால் தான் எல்லாரையும் ஹாப்பியாக வச்சுக்க முடியும். உங்களை சுற்றி இருக்கவங்கள நீங்கள் ஹாப்பியாக வச்சுக்கணும்னா நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும். அது வந்து அடிப்படை. எப்போ விவேகானந்தர் என்ன சொன்னார்னா, முதல்ல உன்னோட தேவைகளை தீர்த்துட்டு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுனார். நீங்கள் தேவைகளோடய மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போனீங்கன்னா புலம்பிக்கிட்டே தான் இருப்பீங்க. அப்போ தான் நீங்கள் கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணுவீங்க. நீங்கள் எது கஷ்டப்பட்டு சேவை பண்ணணும்? நீங்கள் வேணாம், முதல்ல நீங்கள் சொல்கிறேன் பேச்சுக்கு. அதனால் இந்த மாதிரியான தாட்ஸ் தான் என்னை சத்தம் போடாத எடுக்க வச்சுது. சூப்பர் சார், சூப்பர். ஆக்சுவலி நீங்கள் நிறைய டெக்னாலஜி வச்சு படம் பண்ணியிருக்கீங்க. இப்போ ஏஐ வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது இல்லையா? இது வரமாக பார்க்குறீங்களா இல்லை சாபமாக பார்க்குறீங்களா? இல்லை, எனி இன்வென்ஷன் நீங்கள் வரமாக தான் பார்க்கணும். வாட் யூ டூ வித் வாட் யூ ஹேவ்னு ஒன்று சொல்லுவாங்க. எல்லாம் இருக்கிறத வச்சுன்னு நீங்கள் என்ன பண்ணீங்க? ஸோ இப்போ ஏஐ இருக்குது, ஏஐ வச்சுட்டு வசந்த் என்ன பண்ணாருங்கிறது தான் பாயிண்ட்டு. ஏஐ போய் நான் கர்ஸ் பண்ணால் நான் இன்னைக்கு படமே எடுக்கக்கூடாது, நான் வயசானவன் பூமர்னு அர்த்தம். அப்புறம் என்னோட இன்னொரு கொஸ்டின், இப்போ இருக்க சோஷியல் மீடியாவை எப்படி பார்க்குறீங்க? சோஷியல் மீடியாவை எப்படி பார்க்குறேன்னா, நான் தான் ஒன்று கண்டுபிடிச்சி அதுக்கு பேரும் வச்சு அதுக்கு அம்பாசிடராகவும் இருக்கேன். அப்படியா? ஆமாம். அது என்னென்னா டிஜிட்டல் ஃபாஸ்டிங்னு ஒன்று. நீங்கள் வந்து சில பேர் ஏகாதசிக்கெல்லாம் விரதம் இருப்பாங்க. ஸோ நீங்கள் விரதத்தை வந்து டிஜிட்டல் ஃபாஸ்டிங் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். அதாவது ஒரு நாளில் அட்லீஸ்ட் ஒரு 2-3 மணி நேரமாவது நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களோட மொபைலை விட்டு விலகி இருங்கன்றேன். எல்லா விதமான டிஜிட்டல் தந்தும் நீங்கள் விலகி இருங்க. என்ன ஆகுதுன்னா, நீங்கள் எப்போ பாரு அதை வாட்ஸ்அப்பில் என்ன வந்திருக்குன்னு பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, இன்ஸ்டாவில் யார் லைக் போட்டிருக்காங்க, எவ்வளோ லைக்குன்னு பார்த்துட்டே இருக்கீங்க, ஃபேஸ்புக்கில் படிக்கிறீங்க. இதனாலலாம் என்ன ஆகுதுன்னா, உங்களோட வெறுப்பு உணர்வும் அதிகமாக தூண்டப்படுது. ரெண்டாவது, நீங்கள் ரெஸ்ட்லெஸ்ஸாகவே இருக்கீங்க. இப்போ நான் மீட்டிங்லாம் போனால் அந்த இடத்துல என் மொபைலே என்கிட்ட இருக்காது. ஏன்னா கண்டிப்பாக அந்த மீட்டிங் கேப்பில் யாரும் என்னை கவர்னர் ஆக போகிறது இல்லை, எனக்கு ஷுவராக தெரியும். எதுக்கு சும்மா மொபைலை பார்த்துன்னு. ஒரு சினிமா போனால் ரெஸ்ட்லெஸ், இந்த படம் அங்கே ஓடுது, ஒரு சின்ன ஃபைட் வந்தோன்னா அது ஃபைட் தானேன்ட்டு மொபைலை பார்க்க வேண்டியது. சொல்கிறேன், எப்போ பாரு மொபைலை பார்க்கறது நமக்கு ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அந்த அடிக்ஷன்லேருந்து வர்றதுக்கு கையில் மொபைலை வச்சுட்டே பார்க்காம இருக்க முடியாது, மொபைல்லேருந்தே விலகி இருங்கன்றேன். அதைத்தான் டிஜிட்டல் ஃபாஸ்டிங்கிறேன். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 3 மணி நேரமாவது நீங்கள் அதை நைட்லலாம் கிட்டே வச்சுக்கூடாது. முதல்ல அதுலேருந்து வர்ற ரேஸ்னாலேயே உங்கள் தலைமாட்டிலே வச்சுப்பாங்க. காலைல எழுந்தோடனே மொபைல் எடுப்பாங்க. கோவிலில் நின்று ஒருத்தன் சொல்கிறான், சனீஸ்வரன் சந்நிதியில் தான் இருக்கேன்.
கோவிலுக்குள்ளே நீ மொபைலை எடுத்துன்னு போகக்கூடாதுங்கிறேன் நான். கோவிலோ ப்ரே பண்ணுற இடமோ எங்கே போனாலும் எப்பயாவது கொஞ்சம் விலகி இருங்க டிஜிட்டல்லேருந்து. அது என்ன ஆகுதுன்னா எல்லாமே அடிக்ஷன் தான். குடிக்கிறது மட்டும் அடிக்ஷன் இல்லை, குடிக்கிறது மட்டும் தப்பு இல்லை. நீங்கள் வந்து டிஜிட்டலுக்கு இப்படி இருந்தால் நீங்கள் வந்து இப்போ ரெஸ்டாரண்ட் போகிறோம். முன்னாடிலாம் நாங்கள் ரெஸ்டாரண்ட் போனால் சாப்பிடுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஷாட் என்ன தெரியும்ல, நீங்களே போறீங்க, ஷுவர் நீங்கள் இதை பண்ணுவீங்க. ரெஸ்டாரண்ட் போனோடனே உடனே என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு திராமிசு ஆர்டர் பண்ணுவீங்க. திராமிசு வந்த உடனே நீங்கள் சாப்பிடுவீங்கன்னு நினைக்கிறீங்க மாட்டீங்க. முதல்ல தனியாக திராமிசு ஒரு ஃபோட்டோ எடுப்பீங்க. அப்புறம் நீங்களும் திராமிசுவும், எல்லாரும் கேமராமேன் தான், திராமிசுவும் நீங்களும். அப்புறம் இன்னொருத்தட்ட கொடுத்து தூரத்துலேருந்து நீங்களும் திராமிசுவும் சாப்பிட மாட்டீங்க. இது கேளுங்க உண்மை. நீங்கள் இது வரட்டும், இது கண்டிப்பாக வரணும், எல்லாருக்கும் தெரியும், இது கனெக்ட் ஆகும். உடனே இது என்ன பண்ணுவீங்க, அடுத்து இன்ஸ்டாவில் போட்டுருவீங்க. போட்டுட்டாவது நிம்மதியாக சாப்பிட்லாம்ல. எவ்வளோ பேர் பார்த்தாங்க, எவ்வளோ லைக் வந்தது. இதில் தான் இருக்கீங்க. நீங்கள் ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா நீங்கள் அனுபவிக்க தானே போறீங்க, இல்லை நீங்கள் போனீங்கன்றதை எல்லாருக்கும் சொல்றதுக்காக போறீங்க. ஏன் சார் இப்படி ஆயிட்டீங்க? ஆமா, இதெல்லாம் ரீதிங்க் பண்ணுங்க. எப்பப்பா இல்லை, நீங்களும் அனுபவிக்கணும் இல்லையா? அனுபவம்ங்கிறது பர்சனல்னு பேரு. இப்ப அனுபவம்ங்கிறதே பப்ளிக் ஆயிடுச்சு. எல்லாரும் யோசிங்க. இதை சொல்றதுக்காக நான் இதை கொஞ்சம் கூட பண்ணலன்னு இல்லை. சில ஏரியால நானும் பண்ணுவேனா இருக்கும். நம்ம எல்லாரும் சேர்ந்து இதை சிந்திச்சு பார்ப்போம் ஒரு லவ் திங்கிங்ல. நீங்க சினிமாவுக்கு வரலன்னா என்ன ஆயிருப்பீங்க? சினிமாவுக்கு வர ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பேன். சரி, உங்களோட பயோபிக் எடுக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம். அதுல யார் ஹீரோவா போடணும்னு நீங்க நினைப்பீங்க? இல்ல உங்க பயோபிக்ல எல்லா உண்மையும் சொல்லுவீங்களா? கண்டிப்பா சொல்லுவேன். கண்டிப்பா அதாவது வந்து நான் வந்து ஒரு புக்கை எழுதிட்டு இருக்கேன். என்னெல்லாம் நான் கத்துக்கிட்டனோ, என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டனோ அந்த புத்தகத்தை எழுதிட்டு இருக்கேன். அதுக்கு செம்ம டைட்டில் வச்சிருக்கேன். இந்த டைட்டில் என்னன்னா, நான் போன பிறகு பதிப்பிக்கப்பட்ட புத்தகம். பிராக்கெட்ல எழுதியது இருக்கும்போது. அப்பதான் உங்களை யாரும் கொஸ்டின் பண்ண மாட்டாங்க. அதுக்காக இல்லை, நான் தானே எழுதினேன், அது தெரியணும்ல. இல்லை, நான் எதுக்கு கத்துக்கிறேன்னா அடுத்தவங்களுக்கு சொல்றதுக்கு தான். எல்லாருக்குமே அந்த விஷயம் தெரியும்னு நினைக்கிறேன், ரொம்ப தெரியணும். ஏன்னா இப்போ பாசிங் த பார்சல் மாதிரி எனக்கு சில விஷயங்களை கடவுள் கற்றுத்தராருன்னா நான் பிலீவருங்கிறனால கடவுளுங்கிறேன். நான் சில விஷயங்களை கற்றுக்கிறேன்னா அதை நான் யாருக்கும் சொல்லித்தரணும், அவங்க இன்னொருத்தருக்கு சொல்லத்தணும். அப்படி சொல்லி தந்து தான் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் கற்றுக்கிறதே இன்னொருத்தருக்கு சொல்லித்தரதுக்கு தானே. சார், நீங்கள் சினிமா துறைக்கு நிறைய பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க. சூர்யா, ஜோதிகா, சிம்ரன், இந்த மாதிரி. ஸோ இந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருக்குது? பெருமையாக இருக்கா? எப்படி பார்க்குறீங்க? டெஃபினட்டாக ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்போ மேக்ஸிமம் நான் வந்து அது எதுக்குலேருந்து இன்ஸ்பயர் ஆனேன்னா 47ன்னு ஒரு நம்பர்லேருந்து தான் இன்ஸ்பயர் ஆனேன். 47ங்கிறது என்னோட குருநாதர் இன்ட்ரடியூஸ் பண்ண நம்பர். ஆட்கள் ரஜினி சார், கமல் சார், ஸ்ரீதேவி, விவேக் வரைக்கும் இந்த மாதிரி 47 பேரை என் குருநாதர் இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ அந்த 47 துரத்துறேன். இப்போ 21 வரைக்கும் தான் வந்திருக்கேன். ஸோ இன்னும் அதை நான் எப்படி, அது ஏன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுங்கிறத இதெல்லாம் ஹியூமருக்காக சொன்னேன். நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதை எப்படி பார்க்குறேன்னா, நம்ம வந்து பாலச்சந்திரன் சார்ட்டேருந்து வந்திருக்கோம். நிறைய பேரை நம்ம வந்து அவரை மாதிரியே பண்ணணுங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷன்லேருந்து தான் போகிறேன். கேமராமேன், டெக்னீஷியன், எடிட்டர்ஸ் எல்லாம் எப்போ நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னா, இப்போ வந்து வாரணாசி படத்துக்கு வந்து கேமராமேனாக இருக்கிற வினோத் வந்து நான் ரிதமில் இன்ட்ரடியூஸ் பண்ணவர். பாகுபலி டைரக்டர் ராஜமௌலி படம் பண்ணுற வினோத், நான் இன்ட்ரடியூஸ் இன் ரிதம். ஸோ இப்போ நான் வந்து நினச்சிருந்தா ரிதமில் எந்த பாப்புலர் கேமராமேனை வேணால் அன்னைக்கு போட்டிருக்கலாம். ஆனால் அன்னைக்கு நான் ஒரு புது பையன் PS வினோதை போடுறேன். அந்த வினோத் வந்து இன்னைக்கு வந்து இப்படி அழகாக ஒரு ஹைட்டில் வரும்போது நம்ம பசங்க நல்லா வராங்கன்னு பார்க்குற ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா? அதுக்கு வந்து ஈடு இணையே கிடையாது. அவங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுவாங்களா சார்? எல்லாருமே பேசுவாங்க. அது சூர்யா வந்து அது மேடைகள்லேயே எல்லாத்துலேயும் சொல்கிறாருல்ல, சிம்ரன், ஜோதிகா எல்லாரும். அதெல்லாம் ஆனால் நீங்கள் எதிர்பார்க்க கூடாது. நீங்கள் இப்போ சொல்கிறாங்களான்னு கேட்டதுனால பதில் சொல்கிறேன். நீங்கள் எதுக்காக பண்ணணும்னா எதையுமே நமக்கு சந்தோஷமா இருக்கா பண்ணணும். அவங்க அதை சொன்னா சந்தோஷப்பட்டுக்கலாம். அவங்க சொல்லுவாங்களான்னு பார்த்தா இன்ட்ரடியூஸ் பண்ணாதீங்க சார். அதாவது விஜய் சாரோட ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல உங்க மூவிலயே நடிச்சிருக்காரு, நேருக்கு நேர் மூவில. விஜய் சார் வந்து இப்போ CM விஜயா இருக்காரு. நீங்க நினைச்சு பார்த்திருக்கீங்களா? நம்மளுடைய மாண்புமிகு முதல்வருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமை நேருக்கு நேர்ல நடிச்சது, விஜயோட அந்த படம் பண்ணது. எப்பயுமே அவர் ஸ்வீட். அவர் இப்ப எப்படிலாம் நீங்க பாக்குறீங்களோ, பொறுமை, என்னெல்லாம் இன்னைக்கு சொல்றாங்களோ அது எல்லாம் நான் 97ல பார்த்தது தான்.
ஓகே. ஸோ அதனால எவ்வளவு நேரம் ஆனாலும் ஷூட்டிங் எதுவாக இருந்தாலும் ஒரு கோஆப்ரேட் பண்ணுறதுலேருந்து டைமுக்கு வர்றதுலேருந்து இன்னைக்கு அவர் வந்து இந்த மாதிரி ஒரு இவ்வளோ உயரத்தை ஒரு புதிய இடத்துல இவ்வளோ பெரிய உச்சத்தை தொட்டிருக்காருன்னா அதுக்கான எல்லா ஆரம்பங்களையும் அந்த காலத்திலேயே பார்த்தவன்கிற வகையில் எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. பக்கத்தில் இருந்தாருன்னா கட்டி பிடிச்சி என் அன்பு தெரிவிச்சிருவேன். சார் அந்த நேருக்கு நேர்ல வந்து RX 100ல வந்து 2 பேரும் விழுவாங்கல்ல சார், அந்த சீன் அப்படியே வச்சதா நாங்க கேள்விப்பட்டோம். நிஜமா விழுந்துட்டாங்க. விழுந்துட்டதை வந்து நீங்க எப்பயுமே வந்து ஒரு ப்ராப்ளமா பார்க்க கூடாது. நான் ஒரு பாசிபிலிட்டியா பார்த்தேன். ஏன்னா நிஜமாவே ஒருத்தர் வந்து லைஃப்ல வேகமா போற போது விழலாம்ல, ஏன் விழாமலே இருக்கணும்? விழுந்தா அதுவும் ஒரு அழகு தானே, அதனால அப்படியே வச்சோம். சார் ஆக்சுவலி ஒரு இயக்குனருக்கும் சிறந்த இயக்குனருக்கும் எப்படி டெஃபினிஷன் பாக்குறீங்க? நீங்க வந்து இயக்குனருக்கும் சிறந்த இயக்குனருக்கும் நடுவில் இருக்கிற வித்தியாசம்ங்கிறது வந்து ஒன்னொன்னுலேயும் அந்த இயக்குனரோட டச் இருக்கும்னு நினைக்கிறேன். சிறந்த இயக்குனர்களோட படங்கள்ல அதை வேற மாதிரி சொல்லலாம். உலகம் முழுக்க அதை சொல்றாங்க. நீங்க கேட்குற கேள்வியை இது எல்லாரும் இவ்வளோ நாளாக சினிமாவில் கேட்காம இருப்பாங்களா? அது எப்படி இருக்கும்னா, ஆர்டியர்னு ஒரு தியரி இருக்கு. அதாவது வந்து திரைப்படம் வந்து யார் அதுக்கு எஜமானர்? அதாவது வந்து ஒரு 5-6 பேர் சேர்ந்த குரூப்பா, 5-6 பேர் யார் யார், கேமராமேன், எடிட்டர், டைரக்டர், ஆர்டிஸ்ட் எல்லாரும் சேர்ந்தது தானே சினிமா. அந்த அவங்க எல்லாருமே சேர்ந்தது தான் அந்த படத்தோட சிறப்போ வெற்றியோ காரணம் சொல்றது ஒரு ஸ்கூல் உலகம் முழுக்க. இன்னொரு ஸ்கூல் இது எல்லாமே வந்து டைரக்டர் தான் ஆர்டியரு, டைரக்டர் சொல்றபடி தான் அந்த படம் நடக்குது, டைரக்டர் தான் எல்லாரையும் முடிவு பண்றாரு, ஆர்டிஸ்ட்லேருந்து அத்தனையும் கதையிலேருந்து எல்லாமே அவரோட தாட், அவர் தான் அதுக்கு எஜமானர்னு சொல்கிற ஒரு ஸ்கூல் இருக்கு. அதுக்கு வந்து ஆர்டியர் ஸ்கூல்னு பேர். ஸோ நான் அதுக்கு இப்படி சொல்வேன். அதை அதாவது இயக்குனர்களால் அறியப்படும் திரைப்படங்கள், அதுக்கப்புறம் வந்து நடிகர் நடிகைகளால் அறியப்படும் திரைப்படங்கள்னு ரெண்டாக நீங்கள் எளிமையாக பிரிச்சுக்கலாம் தமிழில். இப்போ வந்து நம்ம பல சமயங்கள் என்ன சொல்கிறோம், எம்ஜிஆர் படம், சிவாஜி படம், கரெக்ட், டக்குன்னு பாலச்சந்தர் படங்கிறோமே. ஸோ இப்போ அஜித் படம், நம்ம இப்போ சிஎம் விஜய் அவரோட படம், வசந்த் படம்னு சொல்றீங்களே, எப்படி அந்த மாதிரி இயக்குனர்களால் அறியப்படும் படங்கள்னு ஒன்று இருக்கு. அட் த சேம் டைம் வந்து நடிகர் நடிகைகளால் அறியப்படும் படங்கள்னு ஒன்று இருக்கு. இந்த மாதிரி பிரிச்சா நீங்க கேட்ட கேள்விக்கு எது யார் எங்க ஃபிட் ஆவாங்கன்னு முடிவு பண்ணிக்கலாம். சார் இவ்வளோ நேரம் எங்களோட வந்து உங்களோட எல்லா விஷயத்தையும் நிறைய உங்களோட திரைப்பயணத்தை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அதுக்கு ரொம்ப உங்களோட டைமுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் வித் அஸ் சார். தேங்க்யூ. இட்ஸ் மை பிளஷர். தேங்க்ஸ் டு ஜெயா டிவி அண்ட் த டீம். தேங்க்யூ சார். டைரக்டர் வசந்த் சார் கூட நம்ம நிறைய விஷயங்களை பேசி தெரிஞ்சுக்கிட்டோம். அவருடைய திரை பயணத்தை பற்றியும் அவருடைய படங்கள் பற்றியும் நமக்கு தெரியாத நிறைய விஷயங்களை அவர் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணாரு. நான் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். Until then, bye bye from Aruna.